சினிமா செட்டு போல இருக்கு இந்த இடம். இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கேரேஜ் இருந்துன்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த இடத்துல தான் இந்த ஹோட்டலில் திறந்துருக்காங்க. உள்ள இன்டீரியர்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இங்கே நான் ஆர்டர் பண்ணது ஒரு மினி மீல்ஸ், பாயசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடை, ஒரு சப்பாத்தி, வடகம், கொஞ்சம் துவையல், கொஞ்சம் மோர் மிளகா, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குருமா. இவ்வளோ தான் கொடுத்தாங்க. வடை சூப்பராக இருந்துச்சு, உண்மையாக நல்லா இருந்துச்சு. சப்பாத்தி சாஃப்டாக இருந்துச்சு, குருமாவும் நல்லா இருந்துச்சு. இருக்கவே இருக்க இந்த கரும்பு பிடிச்ச பீட்ரூட்டு எல்லா இடத்துலையும், அதை நான் சாப்பிடவே இல்லை. சரி, அதை விடுங்க. சரி, அடுத்து என்ன சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாயசத்தை நான் சாப்பிடல, ஏன்னா நோ சுகரில் இருக்கிறதுனால. தை இந்த சாம்பார் சாதம் போல் ஒரு மோசமான சாம்பார் சாதத்தை, பிளெண்டான ஒரு சாம்பார் சாதத்தை நான் சாப்பிட்டதே இல்லை. அது சாம்பார் சாதமாக பருப்பு சாதமாக ரெண்டு கட்டணம் இருந்துச்சு. இங்கே எலுமிச்சம்பழ சாதம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே இருந்துச்சு. தயிர் சாதத்தை மிக்சியில் அடிச்சிருப்பாங்க போல இருக்குது. இந்த துவையலோடு சாப்பிட்றதுக்கும் இந்த மோர் மிளகோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இது சாலை கிராமத்தில் திறந்துக்கிற புதிய வசந்த பவன். இந்த புதிய வசந்த பவனில் போய் சாப்பிட்றதுக்கு போனேன். 190 ரூபா இந்த மீல்ஸ்.